ஆய்வுகள் அடிக்கடி நடந்தாலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் அரசு மருத்துவமனை பெற்ற இடங்களில் ஆய்வுகள் அதிகம் நடந்தாலும் அதுக்கான ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அரசு மருத்துவமனையில் வெட்ட வெளியே அதிகமாக எலிகள் இருக்கிற அளவுக்கு ஒரு வீடியோலாம் ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? இந்த பெருச்சாளிகள் அந்த பெருச்சாளிகளை வந்து கூடிய சீக்கிரம் களை எடுக்க வேண்டியதில் நாங்கள் இருக்கிறோம். தொடர் ஆய்வின் மூலம் அது முழுமையாக பெருச்சாளிகள் களை எடுக்கப்படுவார்கள். இல்லை சார், அதான் நீங்கள் சொன்னது சார் சொன்னீங்க, அதை தான் சொன்னார். சார் சொன்ன விஷயத்த சொல்ல வரேன் நான். சரிங்களா? கூடிய சீக்கிரம் களை எடுக்கப்படுவார்கள். சார், ஆய்வுகள் என்பது முறையான ஆய்வுகள் தான் நடத்தப்பட்டு இருக்குது. அது சில விமர்சனங்கள் வந்து எப்படி சொல்கிறது, யாரும் செய்யாத விஷயம் கிடையாது, பொதுவான விஷயங்கள் தான். எல்லா ஆய்வுகள் வந்து பொதுவான விஷயங்கள், மாணவர்களுடைய கல்வித்திறன் மற்றும் அவங்களுடைய மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் பண்ணுறாங்க. அது வேறு விதமாக பல இதெல்லாம் இருக்குது. ஸோ சில விஷயங்கள் வந்து எங்களுடைய கட்சியின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படி சில விஷயங்கள் தவிர்க்கக்கூடிய விதத்தில் நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். அதற்குண்டான ஆலோசனைகள் பெறப்பட்டு அதை முறையாக செயல்படுத்துவோம் என்று சார், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் பற்றாக்குறை நிறைய பக்கம் இருக்கிறத வந்து நான் என்னுடைய ஆய்வு மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து சில இடத்துல வந்து உணவுகள் தரங்கள் குறைவாக இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் அதுவாக சொல்லப்பட்டது. இனி வருங்காலங்களில் முழுமையாக அந்த குறைகளை தீர்க்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடியவர்கள் அதை நீங்கள் பார்ப்பீங்க சார். சார், அது வந்து முழுமையாக மாண்பு முதலமைச்சர் அவர் தான் சொல்லுவார். உங்களுக்கு பொதுவாக சொல்லணும்னா மக்கள் நலன் சார்ந்த நீங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு செவி சாய்த்து தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அனைத்து விதமான தேவைகளும் நம்ம முதல்வர்கள் தயாராக இருக்கிறார்கள் மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் என்னென்ன திட்டங்கள் என்பது மாண்பு முதல்வர்கள் அறிவிப்பார். ஆனால் மக்கள் நலன் சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் முழு ஈடுபாடோடு செயல்படுத்துவார் என்பதை நான் தெரிவிச்சேன் சார். கரூருக்கு ஏற்பாடு வந்து விரைவாக நடந்துருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய மீடியா டீம் அங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க. மிக ஜரூராக நடந்திருக்கு. நல்ல விதமான மக்களுக்கு உண்டான தேவைகளும் சரியான முறையில் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அங்கே செயல்பாடு நடைபெற்று இருக்குது. கோவைக்கு அதற்குண்டான அறிவிப்புகள் கூடியவர்களை சொல்கிறோம் சார். சார், ஏற்கனவே மின்சாரத்துறை அமைச்சர் இதுக்குள்ள விளக்கங்களை சொல்லியிருக்காரு. டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதே வந்து துறை சார்ந்த அமைச்சரை சொல்லும்போது அதை பற்றி நான் மறுபடியும் அதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது. தேங்க்யூ சார்.